மக்களை வழி நடத்திய இடம், மக்களை வழி நடத்திய கட்சி இவ்வளவு காலம் ஒரு மெம்பர் கூட இல்லாம ஒரு எங்கேயோ அடிச்ச அலையில இங்க வந்திருந்து போட்டு நாளைக்கு நீங்க கோத்தாமையா போன மாதிரி போயிருக்கீங்க. யாழ்ப்பாணம் மாநகர சபையின் மாதாந்த அமர்வு இன்றைய தினம் இடம்பெற்றிருந்தது. இதன்போது பல்வேறு விடயங்கள் தொடர்பில் ஆராயப்பட்டது. குறிப்பாக தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தினால் கொண்டு வரப்பட்ட பிரஜாசக்தி திட்டம் தொடர்பிலே எதிர்ப்புகள் கிளம்பியிருந்தது. யாழ்ப்பாணம் மாநகர சபையின் பிரதி மேயர் இமானுவேல் தயாளன் பிரஜாசக்தி ஒரு தீய சக்தி என்று தன்னுடைய எதிர்ப்பை வெளியிட்டிருந்தார். அது தொடர்பான காட்சிகளை தற்போது பார்க்கலாம். அரசாங்கத்தை கொண்டு செல்ல முடியாத ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றது. இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வருகின்ற நேரத்திலே கொண்டு கூறப்பட்டிருந்த எல்லா வாக்குறுதிகளும் காற்றிலே பறக்கப்பட்டு கடல் வரை சென்றிருக்கின்றது என்று கூறிக்கொள்கிறேன். ஆறு மணி முதல் 10 மணி வரை சுவிச்சத்தான் ஓபன் சொன்னது. நிரந்தரமாக வெட்டி கட் பண்ண சொல்லல. இதை நான் வடமாகாண உள்ளூராட்சி ஆணையாளர் எனக்கு நேரடியாக எனக்கு நேரடியாக அழைத்து சொன்னார். நான் ஒருபோதும் வெட்ட சொல்லவில்லை. 6 மணி முதல் 10 மணி வரை ஓபன் தான் சொன்னேன் சார். அதுவும் சேர்க்க உத்தரவை பின்பற்ற சொன்னேன் ஒழிய வெட்ட சொல்லவில்லை. இந்த வெட்டு வேண்டியது உங்களுக்கு தெரியாமல் இந்த முடிவு எடுத்தது யாழ்ப்பாணம் மாநகர சபைக்கா? அடுத்த நாளே இதுவரைக்கும் கொழும்பு அரசாங்கம் தங்களுடைய வங்குரோத்து நிலையிலிருந்து மீளுவதற்கு எடுக்கின்ற முயற்சிகள். ஆனால் நான் எதிர்கொள்கிறேன், கோத்தாவை அரசை விட மிக மிக மோசமான நிலைக்கு இந்த அரசாங்கம் சென்றிருக்கின்றது என்று நான் கூறிக்கொள்கிறேன். என்ன ஒரு விஷயம் நடந்ததுமா, தேவையான பெட்ரோல் வந்து கையிருப்பு இருக்குன்னு சொல்லி போட்டு 1 மாசத்துலயே விலை ஊட்டினாங்கன்னா 2 மாசத்துக்கு பெட்ரோல் எங்க வச்சிருந்து விலை ஊட்டிருக்கு. ஒரு சட்டத்தை பேசி போட்டு திரும்ப வேறு அவன் என்னன்னா இப்ப இந்த வட்டாரத்துல நானும் கிட்டத்தட்ட என்னுடைய உறுப்பினமான கௌரவ உறுப்பினர் வசியனாக எந்த பேர் பயன் பண்ணி கொண்டதுனால திடீரென்று எனக்கு அவர்கிட்ட பத்திரிக்கை ஒரு ரெஸ்பான்சிபிள் இல்லை. அவர் வந்து அந்த வட்டார நிதியை இப்ப நான் அவரை நம்பித்தான் அந்த 10 லட்சம் ரூபாய் 40 லட்சம் ரூபாய்க்கு வேலை செய்யணும் என்னுடைய அடிப்படை விஷயமா இருக்கிறது. இப்ப எனக்கு அவர் அந்த பங்களிப்பு தராட்டிக்கு நான் என்ன வகையில என்ன வேலை திட்டத்தை செய்யறது, 20 லட்சம் ரூபாய் வச்சு நான் என்ன செய்யறது? நீங்க எல்லாரும் சேர்ந்து உடனே செய்வீங்கன்னு சொன்ன ஒரு காரணத்துக்கு நீங்க அதாவது என்னோட சேர்ந்து செய்யணும், அந்த வட்டாரத்துக்குள்ளேயே அந்த காசு வரணும்ன்றது இந்த அடிப்படை விஷயம். ஆனா நீங்க வந்து 40 லட்சம் அதாவது எனக்கு குறைச்சு இந்த நான் ஒரு 20 லட்சம் வேற 20 லட்சம் நான் வட்டாரத்துக்கு ஒரு வேலை செய்யறேன், நான் வட்டாரத்துக்கு ஒரு வேலை செய்யறேன்.
ஆனா 40 லட்சம் மட்டும் பேசி போட்டு நான் 20 லட்சத்தை மட்டும் இந்த வட்டாரத்தை கொண்டு செய்ய நான் வேற இடத்துல அந்த காசை கொண்டு செய்யணும் நான் அதுக்கு பொறுப்பெடுக்கலாம். நீங்க 30 லட்சம் மத்தியம் வேற வட்டாரத்துக்கு அவங்க போறீங்க. நீங்க கூட வட்டாரத்திலும் வேற நாங்கள் 4 பேரோட சேர்ந்து எங்களை கட்சி சொல்ற முடிவுக்காக நீங்க கட்சி முடிவு முதலே வந்து நீங்க கட்சி சொல்ற மாதிரி செய்யறது ஒரே நான் உங்களுக்கு பேர் கொடுத்து போய் இந்த 20 லட்சம் ரூபாய் வச்சு நாங்க என்ன வேஸ்ட் செய்யறது ஒத்துமொத்த வாய்க்கால் பிரச்சனை தேவையான வட்டாரத்தில் உள்ள பிரதிநிதிகளுக்கு தான் தெரியும். அந்த வட்டாரத்தில் எத்தனை உறுப்பினர்கள் இருக்கிறீர்கள், அந்த 3 பேர் தான் 3 பேர் சேர்ந்து என்னுடைய வட்டாரத்திலே எனக்கு யாரும் சொல்லவில்லை. குமரதாசனுக்கு சொன்னேன், குமரதாசன் நீர் ஒரு வேலையை சொல்லும், நான் ரெடி. அப்படி சேர்ந்து செய்யணும், வேலையெல்லாம் நிறைய செய்யலாம். நீங்க அந்த எங்களோட வட்டாரத்துல நாங்க காத்தியாவை கேட்கிறோம். அவன் ஒரு முடிவும் சொல்றா இல்ல, விளையா சக்தியில இருக்கிறவன் அவன் அதோட தான் நிற்கிறான். அதை சொல்றதான் என்னுடைய கட்சி என்னை எந்த எதிலும் தீர்மானிப்பதில்லை, நான் எடுக்கிறதா முடிவு. அதே போல நான் குமரதாசனை செய்வோம். சரி காவல்துறையோட நாம ஏறினார் அவர் கிருஷ்ணகுமார் மெம்பர் சொன்னார் என்றால் நான் ஆரோக்கியமான எல்லாரும் பாராட்டுறதா விஷயம் ஏனென்றால் அவர் முன்னாடி வந்தவர்கள் அந்த வட்டாரத்தில் அவர் அவரோட சேர்ந்து செய்கிறார்கள் பாராட்டும். அதே மாதிரி ஏறி அப்படிங்கிறவங்க பிரச்சனை இல்லாமைக்கு அவரோட சேர்ந்து நீங்கள் அந்த டைம்ல ஆதரவு அளிக்கும் விஷயத்துல 27 வாக்குகளில் வட்டாரத்துல 2 வாக்கு எதிரா வாக்கு வட்டாரத்துல 2 கட்சிகளுக்கு எண்ணிக்கையில உறுப்பினர்கள் எங்க கூட இருக்குதோ அந்த 2 கட்சி ஒன்றிணைந்திருந்தா பட்டியல் நான் பட்டியலுக்கான கிடைச்சால் நான் திரும்ப உரிமை கிடைக்கிறதுக்கு இப்பதான் வலிக்கு வராது. தொண்டக்கிளிய கத்துறாரு நான் தான். எல்லாரும் சங்கமான கௌரவத்தோட இருக்கிற உறுப்பினர் வட்டாரத்துல உங்களை சேர்த்து கொண்டு எங்களுக்கு வட்டாரத்துல வேலை செய்யாம எங்களோட சேர்த்து பயணிக்காம இருந்தா அதை செயல்படுத்த முடியாது. எனவே நாங்க தனி வட்டாரத்துல வந்தாங்க ஒரு விட்டுக்க மாட்டோம். 4 பேர் 80 லட்சம் வச்சு மஞ்ச குளிக்க 20 லட்சம் சரி அப்ப இப்ப நீங்க சொல்லுங்க, நீ அவங்களுக்கு கதைச்சியா அவங்க சேர்த்து வேலை செய்யணும்னு சொல்லுங்க. கௌரவ
இல்ல, ஆயிரத்தி கிட்டத்தட்ட தனிப்பட்டான உறுப்பினருக்கு 30 லட்சம் ரூபாய், வட்டாரத்துல 2 உறுப்பினர்களுக்கு தான் உங்களுக்கு amount கூட வேணும்ன்றபடியா நாங்க ஆளுக்கு 20 லட்சம் ரூபாய் சொல்லி பேசினது. அது என்னன்னா வட்டாரத்துக்குள்ள நீங்க செய்யறது அந்த காசு வட்டாரம் பண்ணிட்டு ஒரு முறை பண்ணிட்டு ஆளாளுக்கு நீங்க சொன்னீங்க 10 லட்சம் ரூபாய் உங்களோட தனி வட்டாரத்துக்கு கூட தந்தா நீங்க அதுக்கு கவர்மெண்ட் 20 லட்சம் ரூபாய் தராங்க. இப்போ ஐயா போடுங்க நீங்க என்னடா சொன்ன விஷயம் அப்படின்னு சொல்லுங்கன்னா நீங்க ஆளா வட்டாரத்துல வேலை மட்டும் போடுங்க. இப்ப நீங்க ஆளுக்கு தனியா போய் 4-10 பேர் சேர்ந்து 27 வட்டாரத்துல வேலை செய்ய போறீங்கன்னா வட்டாரக்காரன் 30 லட்சம் ரூபாய்க்கு கொடுக்க மாட்டீங்க. நீங்க தனியா எல்லாரும் இயங்கக்கூடிய அம்மா நான் கலைஞ்ச விஷயத்தை தாண்டி தரமா இந்த பிரஜா சக்தியின் வேலையை அதை நம்மளோட கட்சி எங்கே உள்ள செய்யறது அதை கொண்டே செய்யணும் அதை கொண்டு தேவையில்லை நீங்க அரசாங்கம் பார்த்தா இங்கே கொண்டே போடுங்க கொண்டே எல்லாத்தையும் தலை போட்டுருக்கீங்க நீங்க வட்டாரத்துல சேர்ந்து வேலை செய்யணும் உங்களுக்கு ஆளுக்கு வட்டாரத்துக்கு 2 மெம்பர்களுடைய 20 லட்சத்துக்கு சம்மதப்பட்டவர்களா இல்லையா? சம்மதப்பட்டவை தனி வட்டார மெம்பர்களுடைய 30 லட்சம் கோமட்டவர்களா இல்லையா? அப்ப இப்ப ஒருத்தர் ஒவ்வொரு கட்சியில முடிய பிடிச்சு கொண்டு நிக்கிறீங்க. அப்ப நான் கோமண்ட் நாங்க 20 லட்சம் ரூபாய் இந்த வட்டாரத்துக்கு என்ன செய்யலாம் நினைக்கிறீங்க?
அம்மா சொல்லுங்க. கௌரவ உறுப்பினர் மதுசூதன கேள்வி 100% சரி. வட்டாரத்துல அவர் எந்த வட்டாரத்துக்கு அசைன்மென்ட் பண்ணிக்கிறாரோ அந்த வட்டாரத்தை விட்டு அந்த காசு வெளியே போகக்கூடாது. அதுக்காக நாங்க சொல்லி கொடுத்துருக்கோம். நீங்க பிள்ளையா விளையாடி போடுறீங்க. நீங்க அம்மா காசை செலவழிங்க. எந்த ஒருத்தரோட சேரணும். இதுக்குறாண்டா ஒரு விஷயத்தை நான் உடைக்கிறேன்னா அந்த விஷயத்தை மட்டும் எல்லாரும் வச்சு கொண்டு பிரஜாசக்தி வந்து வேறு விஷயம் போய் போட்டு வந்து திருப்பி வந்து என்னடா வந்து நிற்கிறீங்க. மக்களை உங்களுக்கு சார்பாக செயல்பட வைப்பதற்காக நீங்கள் எடுத்துக்கொண்ட முயற்சியை தவிர இந்த மக்கள் இங்கே தெரிவு செய்துவிட்ட உறுப்பினர்களை புறந்தள்ளி உங்களுக்கு பிடித்த ஆட்களையும் உங்களுக்கு நெருக்கமானவர்களையும் ஒன்று சேர்த்துக் கொண்டு அடித்தளத்தில் இருந்து நீங்க கட்சியை வளர்க்கிற முயற்சியை இங்கே பிள்ளையான வழியிலே கொண்டு வந்த செயல்பாட்டை இங்கே கொண்டு பூத்த வேண்டாம். அதுல கூட பிள்ளை இல்லை. ஆனால் அதையும் எதிர்காலோடைய பிரஜாசக்தியில கதை முடிஞ்சது தானே. நாங்களுக்கு உங்களோட கதையை கேட்கலாம். நாங்க கதைக்கிறத மக்களுக்காக நாங்க பதில் செய்யறோம். மக்களை வழி நடத்திய இடம், மக்களை வழி நடத்திய கட்சி இவ்வளவு காலம் ஒரு மெம்பர் கூட இல்லாம ஒரு எங்கேயோ அடிச்ச அல்லைய இங்க வந்திருந்து போட்டு நாளைக்கு நீங்க கோத்தாமையா போன மாதிரி போயிருக்கீங்க. இந்த மக்களை பிரஜாசக்தி ஒரு தீய சக்தி, பிரஜாசக்தி ஒரு தீய சக்தி. பிரஜாசக்தி
குறிப்பா இந்த விஷயத்துல இந்த வட்டார நீங்க ஒரு முடிவெடுங்க. எல்லாரும் முரண்பட நீங்க ஒரு முடிவெடுங்க. நீங்க அடுத்தது என்ன முதல் வட்டாரத்துக்கு மெம்பர் சேர வேணும். ஆகவே நீங்களே முடிவெடுங்க. இந்த மரபா தூக்கிகளை நீங்க சட்டம் போட்டு அமைதியா இருக்கீங்களா? காதெல்லாம் அடைச்சு. முடியல சொல்ல போறேன் மனுஷன் நீங்க கௌரவ முதல்வர் வட்டார நிதி ஒதுக்கீடு சம்பந்தமாக டிசம்பர் மாசத்திலிருந்து வடிவாக தெளிவா பலதரப்பட்டதாக தெளிவாக எங்களோட சேர்ந்து நானும் கதைச்சு முடிவெடுத்துட்டோம். திருப்பி ஏன் ஆரம்பிக்கிறீங்க? இல்ல திருப்பி ஆரம்பிக்கணும். திருப்பி ஆரம்பிக்காதீங்க. வேற திட்டத்தை செய்யறதுக்கு நிதி ஒதுக்கீடுன்றது வட்டார உறுப்பினர்களுக்கு 2-3 உறுப்பினர்கள் இருந்தால் அவைக்கு குறைவாகவும் தனி உறுப்பினர்